வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்கம்மா. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் ஜோரா வடிச்சிருக்கோம். அதில் ஒரு 2 கரண்டி கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சாம்பார்மா ஜோரா வச்சுருக்கோம். அதுவும் நல்லாயிருக்கு. அதில் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். மாங்காய் நல்லா ஸ்வீட்டாக நல்லா இருந்ததுமா. முருங்கைக்காயும் செம்ம டேஸ்ட்டு. கத்திரிக்காயும் நல்லா வெண்ணெய் போல் கரைஞ்சிடுச்சுமா. ஜோராக இருந்தது இந்த சாம்பார். அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து சவ் பொரியல்மா. சவ் பெங்களூர் கத்திரிக்காய்னு சொல்லணும் இல்லைங்களா, அது பொரியல் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு சூப்பராக இருந்ததுமா. அதுவும் இனிப்பாக நல்லா இருந்தது. அதில் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து அதலை மீன் வறுவல்மா. அதுவும் ஜோராக கிடச்சிது. மீன் நல்லா ஒரே சைஸில் நல்லா மீடியம் சைஸில் கிடச்சிதுமா. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மீன். அதில் ஒரு 2 பீஸ் 2 to 3 பீஸ் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து எப்பயும் போல் மிளகு ரசமா. அதுவும் ஜோராக சூடாக ஜோராக வச்சுருக்குறோம்மா. ஜம்முன்னு இருக்குது. இவ்வளோதாம்மா இன்றைக்கு எங்கள் வீட்டு சமையல். தூயமல்லி அரிசி சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார், சவ் பொரியல், அதலை மீன் வறுவல், மிளகு ரசம். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.